matter in our surroundings chapter continue பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் சாலிட்ஸ் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸோட டிஃப்ரென்ஸ் வரைக்கும் படித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது வந்து டிஃப்யூஷன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா the mixing of the intermixing of the particles of matter. Intermixing of the particles of matter. ஸோ உங்களுக்கே தெரியும் matter is made up of particles. ஸோ இந்த particles எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து diffusion. ஓகே, so the mixing of the particles of matter is called as diffusion. So particles வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா, இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் வெரி ஃபாஸ்ட், அப்போது த டிஃப்யூஷன் ஆல்சோ இஸ் வெரி ஃபாஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா மிக்சிங்கும் வந்து எப்படி நடக்கும்? ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, இஃப் த டெம்பரேச்சர் இஸ் ஹை, அப்போவும் டிஃப்யூஷன் வந்து வில் பி ஃபாஸ்ட். டிஃப்யூஷன் வில் பி ஃபாஸ்ட். நெக்ஸ்ட், ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போவும் டிஃப்யூஷன் வந்து வில் பி ஃபாஸ்ட். ஸோ எப்போல்லாம் டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும்? பார்ட்டிகல்ஸோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அப்போவும் டிஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கேஸஸில் ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் இன் கேஸஸ். ஸோ கேஸஸில் வந்து த பார்ட்டிகல்ஸ் வந்து தே ஆர் மூவிங் வெரி ஃபாஸ்ட். த பார்ட்டிகல்ஸ் ஆர் மூவிங் வெரி ஃபாஸ்ட் இன் கேஸஸ். கரெக்டா? ஸோ பார்ட்டிகல்ஸ் வந்து மூவிங் வெரி ஃபாஸ்ட்டாக இருந்தால் அப்போ டிஃப்யூஷன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ கேஸஸில் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால டிஃப்யூஷன் வந்து is fast, இல்லாட்டி diffusion is high in gases அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸ்மெல் ஆஃப் அ ஹாட் ஃபுட் ரீச்சஸ் அஸ் ஈஸிலி. இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூமோட ஒரு கார்னரில் நீ வந்து பிரியாணி விற்கிற. ஓகேவா? ஸோ இந்த பிரியாணி வந்து ஹாட்டாக இருந்ததுன்னா, சூடாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? அதோட ஸ்மெல்லு வந்து உனக்கு வந்து ரீச் ஆகும். நீ இந்த சைடு எங்கேயோ நிற்கிற அப்படின்னா. ஓகே, சப்போஸ் இந்த ஃபுட்டு வந்து ஆறி போயிருந்ததுன்னா அந்த ஃபுட்டோட ஸ்மெல் வந்து நமக்கு ரீச் ஆகாது. ஸோ ஹீட்டாக இருக்கும்போது, சூடாக இருக்கும்போது அந்த ஃபுட்டில் என்ன இருக்கும்? வேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வேப்பர்னால் என்னது? கேஸ். ஸோ கேஸாக இருக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து எப்படி இருக்கும்? அது நமக்கு டிஃப்யூஷன் அதிகமாக நடக்கும். அதனால அதோட ஸ்மெல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து சேரும். ஓகேவா? நெக்ஸ்ட், டிஃப்யூஷன் இன் லிக்விட்ஸ். டிஃப்யூஷன் இன் லிக்விட்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறது, எக்ஸாமில் கேட்டாலும் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ நான் வந்து 2 பீக்கர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பீக்கர் ஏ, இன்னொன்று வந்து பீக்கர் பி. பீக்கர் ஏல வந்து நான் வந்து கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். அண்ட் பீக்கர் பியில் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர். இப்போ இதில் வந்து நான் வந்து இங்க் ஆட் பண்ணுறேன்.
இதுலேயும் நான் வந்து இங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ எதில் வந்து எனக்கு இங்க் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும் அப்படின்னா ஹாட் வாட்டரில் தான் ஈஸியாக இங்க் வந்து மிக்ஸ் ஆகும். ஏன்? ஹாட் வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா டிஃப்யூஷன், அதாவது மிக்சிங் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ டிஃப்யூஷன் இன் கேஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கேஸஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால டிஃப்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். லிக்விடில் வந்து டிஃப்யூஷன் எப்படி இருக்கும்? கேஸை விட லெஸ்ஸராக இருக்கும். ஓகே, த டிஃப்யூஷன் இன் லிக்விட்ஸ் வந்து இட் இஸ் லெஸ்ஸர் தேன் கேஸஸ், பட் இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் சாலிட். சாலிடை விட ஃபாஸ்ட்டாக நடக்கும் டிஃப்யூஷன், ஆனால் கேஸை விட ஸ்லோவாக நடக்கும் டிஃப்யூஷன் லிக்விட்ஸில். நெக்ஸ்ட், diffusion in solids. Diffusion in solids. சாலிட்ஸில் வந்து டிஃப்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. ரெண்டு சாலிடு மிக்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? இது ஒரு பென், ஒரு சாலிடு, இது இன்னொரு சாலிடு. இது ரெண்டும் இப்படி வச்சோடனே மிக்ஸ் ஆகுதா? இல்லை. ஸோ டிஃப்யூஷன் இன் சாலிட்ஸ் வந்து வெரி வெரி ஸ்லோ. எக்ஸாம்பிள் வந்து a needle attached to a magnet. A needle attached to a magnet. இப்போ ஒரு மேக்னெட் கூட ஒரு நீடில் அட்டாச் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த நீடில் என்ன ஆகிடும்? அந்த நீடிலும் வந்து என்னவாயிடும்? மேக்னெட்டாக மாறிடும். ஸோ என்ன நடக்குது அதில்? ஆக்சுவலாக இந்த மேக்னெட்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த நீடிலுக்குள்ளே போகுது. அதனால இந்த நீடிலும் என்ன ஆகிடுது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேக்னெட்டாக வந்து மாறிடுது. ஆனால் இது வந்து உடனே நடக்குமா? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ அதனால் டிஃப்யூஷன் இன் சாலிட்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ. வை டிஃப்யூஷன் இன் சாலிட்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்லோ அப்படின்றதுக்கு ரீசன் கேட்பாங்க. ரீசன் கேட்டாங்கன்னா சாலிட்ஸில் வந்து த பார்ட்டிகல்ஸ் வந்து தே ஆர் tightly packed. Particles are tightly packed. There is very less space between the particles. Very less space between the particles. அதனால தான் வந்து சாலிட்ஸில் வந்து டிஃப்யூஷன் வந்து எப்படி நடக்குது? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் இருக்குது. டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், அந்த மாதிரி. ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கெல்வின், KELVIN. எஸ்ஐ யூனிட்னா இன்டர்நேஷ்னல் யூனிட், ஆல் ஓவர் த வேர்ல்டு யூஸ் பண்ணுற காமன் யூனிட் வந்து கெல்வின். ஸோ இந்த லெசனில் வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸை வந்து எப்படி கெல்வினாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத படிக்க போகிறீங்க. கெல்வினை வந்து எப்படி டிகிரி செல்சியஸாக மாற்றணும் அப்படின்றதையும் படிக்க போகிறீங்க. டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுறதுக்கு ஆட் 273. கெல்வினை டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கு சப்ராக்ட் 273. கெல்வினுக்கு டிகிரி சைன் போடக்கூடாது, செல்சியஸ்க்கு மட்டும்தான் டிகிரி சைன் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கெல்வினுக்கு டிகிரி சைன் போட்டிங்கன்னா தப்பு. ஸோ டிகிரி செல்சியஸ் டு கெல்வினுக்கு ப்ளஸ் 273, கெல்வின் டு டிகிரி செல்சியஸ்க்கு மைனஸ் 273. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். கன்வெர்ட் 25 degree Celsius to Kelvin scale இப்படி கொடுத்தாங்கன்னா 25 degree Celsius. ஸோ இங்கே வந்து டிகிரி செல்சியஸை வந்து கெல்வினாக மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றுறதுக்கு ஆட் 273. ஸோ 25 + 273 எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 298 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சரில் யூனிட் போடணும் கெல்வின். கெல்வினுக்கு டிகிரி சைன் போடக்கூடாது. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்வெர்ட் 300 Kelvin to செல்சியஸ் ஸ்கேல். ஸோ கெல்வினை வந்து செல்சியஸாக மாற்ற சொல்கிறாங்க. கெல்வினை செல்சியஸாக மாற்றுறதுக்கு -273. ஸோ 300 - 273 யூ வில் கெட் 27. செல்சியஸ்னா டிகிரி போடணும், டிகிரி செல்சியஸ். ஸோ ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி கெல்வின் ஸ்கேலாக மாற்றுறதுன்னு தெரியணும். சாரி, செல்சியஸில் கொடுத்தாங்கன்னா எப்படி கெல்வினாக மாற்றுறதுன்னு தெரியணும். கெல்வினில் கொடுத்தாங்கன்னா எப்படி செல்சியஸாக மாற்றுறது அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து we will continue in the next class.